குமரா சரணம் சரணம் என்றண்டர்களான் துதிக்கும் அமராவதியில் பெருமாள் திருமுகம் ஆறும் கண்ட தமராகி வையும் தனிஞான தபோதனருக்கு இங்கு யமராஜன் விட்ட கடையேடு வந்தினி என் செய்யுமே. குமரா சரணம் சரணம் என்று அண்டர்குலாம் துதிக்கும் அமராவதியில் பெருமாள் திருமுகம் ஆறும் கண்ட தமராகி வைகும் தனியான ஞான தபோதனருக்கு இங்கு யமராஜன் விட்ட கடையேடி வந்து இனி என் செய்யுமே. குமரப்பெருமானே, தேவரீரின் திருவடிகளில் சரணம் சரணம் அடைக்கலம் என்று கூறியவாறு தேவர் குழுக்கள் துதி செய்கின்ற அமராவதி என்னும் தேவர் உலகில் எழுந்தருளியுள்ள திரு முருகப்பெருமானின் மேன்மை பொருந்திய திருமுகங்கள் ஆறையும் தரிசித்து பக்தி தமராகி இனிது வாழ்கின்ற ஒப்பற்ற ஞானம் வாய்க்கப்பெற்ற தமிழ்ச்செல்வர்களுக்கு யமன் எழுதி அனுப்பும் இறுதி கால ஓலையானது இங்கு வந்து அவர்களை இனிமேல் என்ன செய்ய முடியும்? சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய, சர்க்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய, வெற்றி வேல் முருகனுக்கு ஹரஹரோஹர. தேடிப்பணிவார் சில பேர், சிறப்பாய் ஆடிப்பணிவார் சில பேர், அணியாய் பாடிப்பணிவார் சில பேர், அவரை நாடி தருவான் நலம் ஐ முகனே. கந்த அலங்கார வரிசையில 87வது பாடலை பார்க்க இருக்கிறோம். பாடல் ஆரம்பிக்கும் போதே ஆண்டவனுடைய திருநாமத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. சிறப்பான ஒரு பாடல். குமரா சரணம் சரணம் என்று அண்டர்குழாம் துதிக்கும் அமராவதியில் பெருமாள் திருமுகம் ஆறும் கண்ட தமராகி வைகும் தனியான ஞான தபோதனருக்கு இங்கு யமராஜன் விட்ட கடையேடு வந்து இனி என் செய்யுமே. இந்த பாடல்ல கவனிக்க வேண்டியது என்னன்னா, அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதி முழுக்க பாடி அலங்காரத்திலே ஆண்டவனை அடைந்து அந்த மரண பக்குவம் அடைந்து இறைவனிடம் சேர்ந்து தபோ நிலையிலே ஞான உச்சியிலே துதிக்கின்ற உச்சியிலே இருக்கிற சமயத்திலே அவருக்கு யமபயம் வந்தா என்ன ஆகுங்கிற நிலையை எடுத்து சொல்லுகிறார். ஔவையார் பூஜை பண்ணிட்டு இருந்தார் பிள்ளையார்ட்ட. அந்த சமயத்துல கோச்சங்க சோழ நாயனாரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் வந்து அவரை போகும்போது கைலாயத்துக்கு கூட்டின்னு போறதா சொன்னாங்க. வந்து கூப்பிட்டாங்க. ஔவையார் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரம் இருங்கோன்னா நாங்க நிற்க முடியாது, நாங்க போயிட்டு இருக்கோம்னு தேர்ல யானையும் குதிரைன்னு வந்தவங்க போயிட்டாங்க. ஔவையார் அங்கேயே நின்றுக்க. விநாயகர் வந்து சொன்னார், என்ன பூஜை பண்ணிட்டு இருக்க, என்னையே பூஜை பண்ணு, உனக்கு கைலாசத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. அதனால அவதிப்படாம யார் வந்ததையும் கவனிக்காம விநாயகர் அவரு பாடி முடித்த சமயத்துல விநாயகரே துதிக்கையால ஔவையை தூக்கி கைலாயம்பதியை கொடுத்தாலும். அந்த அளவில் அது என்ன அர்த்தம்னாக்கா, இறைவனை பாடி மகிழ்ந்து அன்போடு ஞானத்தை பெற்றவர்களுக்கு யமம் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, அது ஒரு பொருட்டே கிடையாது. அதை பொருட்படுத்தவே தேவையில்லை. ஏன்னா யமனை பார்த்துட்டு திரும்பி போயிடும். பூஜை பண்ணிட்டு இருக்கா, இவாளை நாம பிடிப்பானே அப்படின்னு. இது மாதிரி நிறைய கதைகள் வந்திருக்கிறது. அதே போல இங்க குமாரமூர்த்தியாகிய முருகப்பெருமானை சூரபத்மாதிகள்கிட்ட ரொம்ப தான் கவலைப்பட்டு சிறைவாசம் செய்த தேவர்கள் 33 கோடி தேவர்கள் படாத அவசியப்பட்டார்கள், திண்டாடினார்கள். அவர்கள் தேவர்களை போய் பிடிச்சிட்டு வரணும்னு சொல்லி சிங்கமுகாசனம் சொல்றான் சூரபத்மன்கிட்ட. வேண்டாம், தேவர்களை போய் படுத்தாதே, உனக்கு ஆண்டவன் எல்லா அனுகிரகம் பண்ணியிருக்கான், சந்தோஷமா இரு. இதை கேட்காம அகமுகிப்பட்ட கட்டத்தினாலே சூரபத்மன் பானுகோபன் அனுப்பி தேவலோகத்தை இது பண்ணி தேவர்களை எல்லாம் சுரர்களை எல்லாம் சிறைப்பிடித்து வான்னு சொன்னான். இந்த பானுகோபன் தேவலோகத்துக்கு போனான். போனவன் சும்மா இராம தேவலோகத்துக்கு இருக்கிற அமராவதி பட்டணம் அதை தன்னுடைய கையில இருக்கிற வாளினாலே வெட்டி வீழ்த்தி அந்த இடத்தெல்லாம் உடைச்சு அவனுடைய சிம்மாசனத்து கட்டையெல்லாம் உடைச்சு அவனுடைய வெண்கொற்றப்படைய கீழே போட்டு எல்லாம் அட்டகாசம் பண்ணி அத்தனை பேரையும் பிடிச்சு கொண்டு வந்து ஜெயந்தன் முதற்கொண்டு சிறையில அடைத்தானான். படாதப்பட்டு பாடுபட்டார்கள். வெண் சுமந்த தேவர்கள் மண் சுமந்தார்கள். எத்தனை கஷ்டப்படணுமோ அத்தனை கஷ்டமும் அனுபவிச்சார்கள். இதுக்கு நாரதர் என்ன சொல்றாருன்னா, தட்ச பிரஜாபதி யாகம் பண்ணும் போது நீங்க எல்லாம் போய் அங்க அட்டன் பண்ணலே, அதுக்காக சிவபெருமான் கொடுத்திருக்கிற தண்டனையை அனுபவிச்சுக்குங்க அப்படின்னு சொல்ற அளவுல பேசினார்கள்னு சொல்லுவாங்க. தவறுக்கு எப்பவுமே கை கொடுத்தா அதுக்கு அந்த தண்டனையை நாம அனுபவிக்கணும்.
அந்த தண்டனை அனுபவித்தார்கள் தேவர்கள், திண்டாடினார்கள். ஜெயந்தன் முதற்கொண்டு எல்லாரும் முருகப்பெருமானை பாடினார்கள், தோத்திரம் செய்தார்கள். சிறையிலிருந்து முருகன் வந்து காப்பாற்ற சொல்லி வீரபாகன் வந்து தூது சென்று பிறகு சுப்பிரமணிய சுவாமி அங்கே வந்து வேலையை ஏவி தாரகனை கொண்டு கிரௌஞ்சபுரத்தை வீழ்த்தி மகேந்திரபுரியை வீழ்த்தி சூரபத்மாவை அழித்து கேவலம் மலினமாக தன் கையிலே கொண்டார் என்பது கந்தபுராண கதை. அதற்கப்புறம் தேவேந்திரன் திரும்பி செல்லும் போது முருகப்பெருமான் அழைத்துக் கொண்டு தேவலோகம் சென்றதாகவும், தேவலோகத்திலே முருகப்பெருமான் தன்னுடைய ஆயுதத்தை ஏவி அங்கு வீழ்ந்திருக்கிற அந்த அமராவதி பட்டணத்தை செறிப்படுத்தி அதற்கு பிறகு அந்த சிம்மாசனத்திலே வெண்கொற்றப்படைக்கு கீழே சுப்பிரமணிய சுவாமி அவனுடைய தேவேந்திரனுடைய இந்திராசன பதவியிலே உட்கார்றாரு. அதை தேவேந்திரன் வேண்டிக்கிறான், என்னுடைய சிம்மாசனத்தை கொடுத்தவர் நீங்க தான், அதுல உட்காருமாறு. அப்ப சுவாமி உட்கார. இன்னைக்கும் கோவில்ல எல்லாம் இந்திர விமானம்னு ஒரு விமானம் பண்ணுவாங்க. அந்த விமானத்துல இறைவனை ஏற்றி வைப்பார்கள். அது இப்ப கூட நடந்துட்டு இருக்கு. இந்த காரணம், அங்கே தேவலோகத்தில இருந்து அந்த இந்திர விமானத்திலே முருகப்பெருமான் ஏறி அமர்ந்த அந்த கோலத்தை அனுபவித்து தேவர்கள் எல்லாம், குமரா குமாரமூர்த்தியே உன் திருவடிக்கே அடைக்கலம் அடைக்கலம் எங்களெல்லாம் காப்பாத்தினியே என்று தேவர்கள் கூட்டம் துதித்தார்களாம். தேவேந்திரன் நகராகிய தேவலோகம் பொன்னமராவதி நகரில் வீற்றிருந்துள்ள அருள்கின்ற பெருமாளாகிய முருகவேலின் அழகிய திருமுகங்கள் ஆரையும் கண்டு முருகவேலுக்கு நெருங்கியவராகிய வேண்டியவராகிய அவருக்கு அவருடைய ஆள்களாக இருக்கக்கூடிய ஒப்பற்றவர்களான ஞானிகளான தபத்தில் முழுமை பெற்ற தபசிகளான அன்பர்களுக்கு யமராஜன் அனுப்பிய கடையேடு, வாழ்க்கை முடிவை கொடுக்கும் மரணச்சீட்டு, யமபுரிக்கு இனிமே புறப்படலாம் என்று எழுதியுள்ள சீட்டு வந்து அந்த சீட்டை அறிஞர்கள் கண்டு அது என்ன பாதிக்கும் இவர்களை, ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான் அந்த பாட்டோட கருத்து. முருகனை தேவர்கள் எல்லாம் குமரா குமரா என்று பாடினார்கள். நாதா குமரா நம என்று நாம பாடுறது வேற, அரணார் சிவபெருமானே பாடினாராம் வேதத்துக்கு உபதேசம் செய்யணும்னு சொல்லி நாதா குமரா நம என்று அரணார் ஓதாயன ஓதியது எப்பொருள் தான் வேதா முதல் விண்ணவர் சூடும் மலர் பாதா புறமின் பதசேகரனே என்பார் அருணகிரிநாதர் அனுபூதியிலே. அங்க குமரா சரணம் சரணம் என்று இங்கே கூறுகின்றார்கள். குமரா என்று ஓர்கால் சொன்னால் அமராவதி ஆழ்வார் அன்றி யமராஜன் நாடு புகார், போரூரான் தாழ் புகுதார், தாய் உத்தர பை புகுதார், சேரார் பயம். அப்படி சிறப்பு வாய்ந்த முருகனுடைய பெயர் குமரன் என்ற பெயர். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து ஒருகும் செயல் தந்து உணர்வன் தருவார். ஒரு புங்கவரும் ஒழியும் புணவரும் குரு புங்கவா என் குணபஞ்சரனே என் குணபஞ்சரனே அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியை சொல்லுவார். முருகனுடைய நாமாக்களே முருகன் குமரன் குகன் இந்த மூணு முக்கியமானது. முருகன் எல்லாருக்கும் பொது. குமரன் உருவத்தை கொடுப்பவன், குகன் அருவமாக உள்ளத்துக்குள்ளே உள்ள குகைக்குள்ளே வாழ்கின்றவன் என்று பெரியவர்கள் சொல்லுவார்கள். அந்த குமாரன் ஆகிய முருகப்பெருமானை சிவபெருமான் தோத்திரம் பாடினார். அந்த குமரப்பெருமானுக்கு தேவர்கள் எல்லாம் சென்று உருவம் கொடுத்து அழகிய குமரன் வாழை குமரேசன் என கருதி தாளை பணிந்தார்கள். முருகப்பெருமானை அங்கே சிம்மாசனத்தில் அமர்த்தி அலங்காரம் பார்த்தார்கள், அனுபவித்தார்கள். அண்டர் பதி குடியேற மண்டர் சுடர் ஒடுமாக அண்டர் மனம் மகிழ் மீழ அருளாலே முருகப்பெருமான் தன்னுடைய அருளாலே அண்டர்களை எல்லாம் திருப்பி தேவலோகத்தை கொடுத்து அவர்களுக்கு மறுபடியும் சிம்மாசனத்தை அமைத்து கொடுத்து பதவியை கொடுத்தார். தேவர் பதவியை அடைந்ததினாலே தேவர்கள் எல்லாம் ஏறுமையிலே விளையாடு முகம் ஒன்றுன்னு முருகப்பெருமானுடைய 6 முகங்களை கொண்டாடினார்களாம். ஆதி அமராவதி அமர்ந்த பெருமானை பாடல் முடியணும். பழைய புத்தகங்கள் எல்லாம் 6 முகமான பொருள் நீ அருள் வேண்டும், ஆதி அமராவதி அமர்ந்த பெருமாளேன்னு இருக்கும். புதிய புத்தகங்களா ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளேன்னு இருக்கும். அந்த அமராவதி அமர்ந்த பெருமாள்னு தேவர்களுக்காக அமராவதியிலே வந்து முருகப்பெருமான் அமர்ந்ததை இந்த பாடலே குறிப்பிடுகிறார். குமரா சரணம் சரணம் என்று அண்டர்கள் தேவர்கள் குழாம் தேவர்கள் கூட்டம் துதிக்கும். அவர்கள் துதித்தார்கள் அமராவதியில் பெருமாள். அதனாலே தேவலோகம் அமராவதி பட்டணத்திலே பெருமாளாக முருகப்பெருமான் பெருமாளாக இருந்தால்தான் அந்த தேவர்களுக்கெல்லாம் அதிபதியா இருந்த இந்திரனுக்கு பதவியை கொடுக்கிற முருகப்பெருமான அங்கே அமர்ந்திருக்கிறதுனால அமராவதியில் பெருமாள். திருமுகம் 6 கண்ட கமராகி வெய்யும் முருகனுடைய 6 திருமுகங்களை அங்கே காட்டி சண்முகனாக 12 தோள்களையும் காட்டி 10 திருமுகம் 6உடன் 12 தோள்களுமாய் தித்தித்திருக்கும் அமுது கண்டேன்
செயல் மாண்டு அடங்க புத்தி தரங்கத்தில் வந்து உருகி பெருகி பவுனம் ஏற்றி கத்தி கரைபொருளும் பரம ஆனந்த சாகரத்தை அருணுகின்றனர் தாம் அனுபவித்த அந்த நிகழ்ச்சியை இறைவனை கண்டு இரண்டர கலந்திருக்கின்ற தபோதனர் நிகழ்ச்சியை அங்க காணுகின்றார். அருணகிரிநாதர் தபஸ்விகளிலே ஒருத்தர், ஞானிகளிலே ஒருத்தர், துறவிகளில் ஒருத்தர், சித்தர்களில் ஒருத்தர், அப்படி முக்தர்களில் ஒருத்தர், பக்தர்களில் ஒருத்தர், அப்படி எல்லாமா இருக்கக்கூடிய அருணகிரிநாதர் அங்கே இங்கே தமராக வைக்கும் தனியான ஞான தபோதனர்னு சொல்லும் போது அதுல எல்லாரும் சேர்ந்து வருகிறார்கள். பக்தர்கள், முக்தர்கள், ஞானிகள், துறவிகள், தபசுகள் எல்லாரும் தமராகி வைக்கும். தமர்னா அவருக்கு மட்டும் எனக்கு என்னுடைய ஆள்கள்னு சொல்லுவார் சுவாமி, என்னுடைய சுற்றம் என்னுடைய ஆள்கள் அப்படின்னு சொல்லுவார் சுவாமி. எப்படின்னா அந்த மரளியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாயே அருணகிரிநாதர் கூப்பிடுறார் முருகனை. யமன் வரும்போது என் முருகன் என்னுடைய ஆளுட, இவனை நீ எப்படி தொடுவ, அவன் தொடாத, அந்த மரளியோடு உகந்த மனிதன் நமது அன்பன் என மொழிய வருவாய், நீ என் அன்பனை தொடாத அப்படின்னு சொல்லுவியான். அந்த அளவுக்கு தைரியம் வந்தது. முருகப்பெருமானுடைய காட்சியை அடைந்து கொண்டு உள்ளத்திலே தியானம் செய்து தபோதனராக இருக்கக்கூடிய ஞானிகளுக்கெல்லாம் தமராகி வீகும் தன்னுடைய ஆள்கள்னு சொல்லாரா. அங்க நமசிவாய நாடும் அன்பர்களை அந்த தேவாரத்துல வருது, நமன் தமரும் சிவம் தமல் என்று அகழ்வன். அங்கே யமம் தூதர்கள்லாம் வந்தாங்களாம். வந்து பார்த்தா இவன் சிவனோட ஆளையா, இவனை தொட்டா சிவபெருமான் காலனை உதைத்த காலால நம்ம உதைத்து விடுவான்னு யம தூதர்கள்லாம் பயந்துகிட்டு ஓடினாங்களாம். அது என்ன காரணம் அப்படின்னா நமசிவாய நாமம் அவர்களை காப்பாத்திட்டு இங்கே முருகப்பெருமானுடைய குமார நாமம் இவர்களை காப்பாற்றியது. அந்த தியானிகளுக்கும் தமராகி வைகும் தனி ஞான தபோதனருக்கு தபத்தில இருந்த தபசிவர்களுக்கெல்லாம் இந்த தனியான அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, தனியா இருக்கக்கூடிய சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம்பரிய முதையும் பிச்சு வைத்த கண்ணங்கரிய குழலும் கண்மூன்றும் கருத்தில் வைத்து தன்னன் தனி இருப்பார்கள் இது போன்றும் மெய்த்தவம் இல்லையே. இறைவனை அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த உலக பற்றுக்கள் எல்லாம் விட்டு தன்னை மறந்து தன்னை இறைவனிடம் ஒப்படைத்து பார்க்கும் திசை தரும் பாசாங்குஷமும் பனிச்சிறை வென்றாக்கும்னு அபிராமி பட்டர் அனுபவித்த அளவிலே அந்த அம்பிகையினுடைய ரூபத்தை தன்னந்தனி இருந்து தியானிப்பதற்கு அந்த ஆனந்தம் வேறு இல்லை. தன்னந்தனியை பார்த்து இது போலும் மெய்த்தவம் இல்லை என்று சொன்னார்கள். தவத்தினுடைய உச்சத்தை அடைந்தார்கள். அவர்கள் எல்லாம் சகோதரர்கள் சொல்லுவாங்க. அந்த சகோதரர்களுக்காக அருணகிரிநாதர் சொல்லும் போது வெந்த நீரணி வேணி இருடிகள், வேணின தலைமுடி ஜடை வச்சுக்கின்ற இருக்கிற வெந்த நீரணி, வெந்த நீர்னா எரிஞ்சு போய் வெந்து போன சாம்பல் திருநீர் அணிந்த சகோதரர்கள், வெந்த நீரணி வேணி இருடிகள், பந்த பாச விகார பரவச வென்றியான சமாதி முருகு கல் முழை கூடும் விண்டு மேல் மயிலாட இனிய கல்லுண்டு காரளிப்பாட இதழி பொன் விஞ்சி வீசு விராலி மறை உழை பெண்மாளைன்னு பாடுவாரு. அதுல இந்த ஞானிகள் எல்லாம் தபஸ்விகள் எல்லாம் திருநீர் இட்டுண்டு கழுத்துல ருத்ராட்ச மாலையை போட்டுண்டு நாவிலே இறைவனுடைய நாமத்தை இரண்டர சொல்லிக்கொண்டு பந்த பாச விகாரங்களை விட்டு அதிலே வென்றியான சமாதி இருந்து உயிரோடு இருந்து கொண்டு சமாதி நிலையிலே அட்டாங்க யோகத்திலே தியானம் சமாதி என்று 8வது யோகமாக இருக்கக்கூடிய அந்த சமாதி நிலையிலே இருந்து இறைவனை காணுகின்றார்கள். தமராகி வைக்கும் தனியான ஞான தபோதனர், அவர்கள் தான் ஞான தபோதனர். அவருக்கு இங்கு யமராஜன் விட்ட கடையேடு கால அந்தத்திலே யமராஜன் வருபவர்கள் ஓலை கொண்டு நமனுடைய தூதர் என்று மடி பிடியதாக நின்று தொடரும் போது அருணுகின்றார் சொல்லுவார். யமனுடைய தூதர்கள் இவங்களை பிடிக்கிறது எப்படி பிடிப்போம், பக்தர்களாக இருக்கிறார்கள், இவங்க உயிரை எப்படி எடுத்துன்னு போவோம், ஆனா காலம் முடிஞ்சாச்சே, விதியாகிய பிரம்மன் எழுதின கணக்கு முடிஞ்சு போச்சு, இவங்களை எடுத்துன்னு போகணுமே என்ன பண்றது, வாசல்ல தயங்கி நிற்பாங்களாம். யம தூதர்கள் தயங்குவார்களா முருகனுடைய பக்தர்களை பார்த்து, நான் எப்படி இவனை எடுத்துன்னு போய் தயங்கி, சரி நம்ம நேரம் ஆச்சு இல்லைன்னா யமன் திட்டுவான் எப்படியாவது கேட்டுருவான்னு பக்கத்துல அந்த உயிர் அந்த ஆத்மா கிட்ட பக்கத்துல வருவாரா. அதுகள் இவங்களை பொருட்படுத்தாம தியானிகளும் தபஸ்விகளும் இறைவனோடு சேர்ந்து கலந்து ஆனந்த வாரியிலே கண்களிலே பாட்மம் பெருக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாராக இறைவனுடைய நாமத்தை ஓதிக்கொண்டிருப்பார்கள். அவர்களை என்ன செய்யணும் தெரியாம, இந்த பாரு எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்க யமன் உங்களுக்கு கடை ஏடு, இதுல உங்களுக்கு
வாழ்க்கை முடிஞ்சாச்சு, உன் பிராணம் எடுத்துன்னு போக நேரம் வந்தாச்சுன்னு சொல்லி அந்த ஓலையை காட்டுவாங்க. இது பாரு சத்திய பிரமாணம், புறப்படுன்னு வாரண்ட் காட்டுற மாதிரி காட்டுவாங்களாம். அது காட்டி என்ன பிரயோஜனம்? அதை பத்தி இவங்க நினைக்க போறதில்ல. அதுல எந்த பலனும் இல்லை. யமராஜன் விட்ட கடை ஏடு, கடைனா கடைசியில கொடுக்கக்கூடிய ஏடு வந்து இனி என் செய்யுமே? யமன் வந்தாங்கன்னா, யம தூதர்கள் வந்தாங்க, யம ஏடு வந்து இவனை கொண்டு போனதான் என்ன? வாழும்போதே சமாதியா இருக்கிறவங்களுக்கு இனிமே சமாதி கிட்ட என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவன் எப்போதும் இறைவனை நினைத்துக் கொண்டிருக்கிறவர் தீர்காயுதாக ஆண்டவனே நினைத்துக் கொண்டிருப்பார். அவர்களுக்கு மரண பிரமாதம் இல்லை என்பதை எடுத்து காட்டுகின்ற ஒரு சிறப்பான பாடலை மறுபடியும் பார்க்கலாம். குமரா சரணம் சரணம் என்று அண்டர் குழாம் துதிக்கும் அமராவதியில் பெருமாள் திருமுகம் ஆறும் கண்ட தமராகி வைகும் தனியான ஞான சகோதரருக்கு இங்கு யமராஜன் விட்ட கடையேடு வந்து இனி என் செய்யுமே? யமன் விட்ட கடை ஏடு வந்து என்ன செய்ய முடியும்? ஒன்னுத்துக்கும் பலன் இல்லை. அவர்களை அழிக்க முடியாது. மரணம் அவர்களுக்கு கிடையாது. இறைவனுடன் இரண்டர கலந்து கந்த லோகத்துக்கு செல்வார்கள், யமலோகத்துக்கு வரமாட்டார்கள் என்பதுதான் அந்த பாடலுடைய கருத்து. சிறப்பான பாடல். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.